கர்த்தருடைய நாமத்தினாலும் வார்த்தையின் வெளிச்சத்தின் சார்பாகவும் சங்கமம் வானொலி ஊடாகவும் அவரை நாங்கள் அழைப்போம். அவர் இந்த எங்களுக்கு கடந்த நாட்கள்ல நடந்த கூட்டத்தில் நடந்த ஒவ்வொரு சாட்சிகளையும் அவருடைய வார்த்தையும் எங்களோட பகிர்ந்து கொள்வர். தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி அவரை வரவேற்போம். பாஸ்டர் குமரன், உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் வார்த்தையின் வெளிச்சத்துக்கூடாக. தேங்க்யூ. உண்மையிலேயே இப்படிப்பட்டதான ஒரு உறவுக்கூடாக கர்த்தர் எங்களை இணைத்ததை இட்டு நான் கர்த்தருக்குள்ளே நான் பெருமிதம் அடைகிறேன். இலங்கை மட்டக்களப்பு பகுதியில இருந்து ஆறுதல் ஊழியங்கள் சார்பாக இதிலே இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துதல்களை நாங்கள் தெரிவிக்கிறதிலே நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். கர்த்தருடைய கிருபையினாலும் அவருடைய இரக்கத்தினாலும் கடந்த வாரம் 12ஆம் 13ஆம் 14ஆம் தேதிகளிலே ஒரு சுவிசேஷ கூட்டத்தை நாங்கள் நடத்தி இருந்தோம். நாங்கள் இதுவரைக்கும் பல நூற்றுக்கணக்கான சுவிசேஷ கூட்டங்களை நாங்கள் நடத்தி இருக்கிறோம். பல நூற்றுக்கணக்கான சுவிசேஷ கூட்டங்கள், அது சிறிய அளவிலான கூட்டங்கள். சில கூட்டங்களிலே 100 பேர் 50 பேரும் வந்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் அது சிறிய அளவாக நாங்கள் ஆயத்தப்படுத்தின கூட்டங்கள். அதே நேரத்திலே 3500 பேர் 4000 பேர் 5000 பேர் அப்படி வந்த கூட்டங்களும் நாங்கள் ஆயத்தப்படுத்தி செய்திருக்கிறோம். அந்த வகையிலே கடந்த வாரத்திலே நாங்கள் ஆயத்தப்படுத்தின இந்த கூட்டத்திலே நீங்களும் இதிலே இணைந்திருக்கிற நீங்களும் ஒரு பங்குதாரர்களாக இருந்தீர்கள். அங்களுக்கு ஆண்டவர் போட்ட ஒரு பாரத்தினாலே சங்கமம் வானொலி நேயர்கள் அநேகர் பல தேசங்களிலிருந்து நீங்கள் இந்த கூட்டங்களுக்காக அதிகமாக பாரப்பட்டு பிரயாசத்தோடு செபித்திருக்கிறீர்கள். அந்த ஜெபம் அங்கே கேட்கப்பட்டது. அந்த ஜெபத்தினுடைய பலாபலனை நாங்கள் அந்த இடத்திலே நாங்கள் கண்டோம். கர்த்தர் மகிமையான கிரியைகளை அந்த இடத்திலே நடப்பித்தார். அதிகமாக அதிலே தமிழ் மக்கள், சிங்கள மக்கள் அதிகமாக வந்து அந்த கூட்டத்திலே கூடியிருந்தார்கள். வந்த ஜனங்கள் அநேக ஜனங்களுக்குள்ளே தீய ஆவிகள், அசுத்த ஆவிகளுடைய கிரியைகள் பலர் என்று சொன்னால் அதிகமான சிங்கள மக்களுக்குள்ளே கர்த்தர் ஒரு பெரிய விடுதலையை கொடுத்தார். சிறு பிள்ளைகளிலிருந்து நான் நினைக்கிறேன் ஒரு 6-7 வயது பிள்ளைகள்ல இருந்து வாலிப பிள்ளைகள்ல இருந்து பெரியவர்கள், முதியவர்கள் அநேகர் அந்த இடத்திலே பொல்லாத ஆவிகளுடைய கட்டுக்களில் இருந்தவர்கள் விடுவிக்கப்பட்டதை அந்த இடத்திலே பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஒரு பெரிய விடுதலை உண்டான அதே நேரத்திலே ஆண்டவர் அற்புதங்களை செய்தார். அநேகர் அந்த இடத்திலே அற்புதங்களை பெற்றுக்கொண்டார். வயிற்றுக்குள்ளே இருந்த கட்டிகள் மறைந்தது. அந்த இடத்துல சிலருக்கு கண் பார்வைகள் குறைவாக இருந்தவர்களுக்கு தெளிவான பார்வை கிடைத்தது. இப்படி அநேக அற்புத அடையாளங்கள் அந்த இடத்திலே நடந்ததை அவர்கள் சாட்சிகளாக அந்த இடத்திலே பகிர்ந்து கொண்டார்கள். எனவே அது மட்டுமல்ல, ஒரு பெரிய ரட்சிப்பு உண்டானது. ஏனென்றால் நாங்கள் போன வருஷம் இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை அந்த பகுதியை நடத்தின போது நாங்கள் ஒரு சிங்கள ஒரு ஊழியத்தை அந்த இடத்துல எங்களை அழைத்து அந்த இடத்துல நடத்தின அந்த தேவ ஊழியக்காரர் அங்கே ஆரம்பித்தார். மகோயா என்ற இடத்திலே அந்த இடத்துல இப்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் சிங்களவர்கள், தனிய சிங்கள மக்களுக்கான ஒரு ஆராதனை. அவருக்கு இன்னைக்கு இந்த கூட்டத்துக்கு நாங்கள் அந்த இடத்துல போய் செய்த சுவிசேஷ கூட்டங்களுக்கு 4 பிரான்ச் 4 கிளைச்சபைகளை அவர் இன்னைக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அது நடந்து கொண்டிருப்பது. ஆனால் கடந்த வாரத்தில் இருந்த அந்த கூட்டங்களில் அதிகமான சிங்கள மக்கள் கர்த்தராலே தொடப்பட்டார்கள். தமிழ் மக்களும் தொடப்பட்டார்கள், ரட்சிக்கப்பட்டார்கள். அதே நேரத்தில் சிங்கள மக்களும் அதிகமாக அந்த இடத்திலே ரட்சிக்கப்பட்டார்கள். எனவே ஒரு பெரிய ரட்சிப்பை ஆண்டவர் அந்த இடத்திலே கட்டளையிட்டார். எனவே ஜெபித்த இதற்காக பாரப்பட்ட சங்கமம் வானொலி நேயர்கள் ஒவ்வொருத்தருக்கு ஆண்களுக்கு நன்றி செலுத்துகிறேன்.
இதுல இன்னும் இணைந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நன்றி செலுத்துகிறேன். எனவே கர்த்தர் கிருபையாய் அந்த நாளை எங்களுக்கு இந்த 3 நாட்களை ஆசீர்வதித்து தந்தார். அது மட்டுமல்ல, இன்னும் ஒரு சாட்சி, பயங்கரமான மழை. முதல் நாள் எங்களுடைய கூட்டம் 5 மணிக்கு ஆரம்பிக்க வேண்டும். ஆனால் சரியாக 4 மணி அளவிலே பயங்கரமான மழை என்று சொன்னால், அந்த ஊழியக்காரர் வசிக்கிற அந்த வீட்டினுடைய கூரைய கூட தூக்கி போடத்தக்க அளவுக்கு ஒரு பயங்கர சுழல் காற்றோடு கூடின மழை. அந்த மழையினாலே அந்த நாங்கள் ஆயத்தப்படுத்த கிரவுண்ட், அந்த மைதானம் முழுமையாக தண்ணீர் என்றால் வெள்ளத்தை போல அப்படி பாய்ந்து ஓடத்தக்கதாக பயங்கர மழை. அதனாலே அங்கே வந்து நாங்கள் ஆயத்தப்படுத்தியிருந்த சவுண்ட் சிஸ்டம், அந்த சவுண்ட் சிஸ்டம் ஒரு பெரிய அளவுதான் நாங்கள் அதை வாடகைக்கு எடுத்திருந்தோம். அந்த சவுண்ட் சிஸ்டம் முழுமையாக தண்ணீருக்குள்ளே அது மூழ்கினதாலே மிக்சர்ல இருந்து மைக்ல இருந்து எல்லாம் ஒர்க் பண்ண முடியாத அளவுக்கு மின்னல் தாக்கத்தினாலே ஒரு மைக் அங்கே உடனடியாக அதிலே செயலிழந்து விட்டது. மற்ற அந்த மிக்சர் எல்லாம் தண்ணி போனதுனாலே பாவிக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை அந்த இடத்துல உண்டானது. ஆனாலும் அதன் மத்தியிலையும் எல்லாருடைய ஜெபத்தின் அந்த பலாபலன் என்னவென்று சொன்னால், சரியாக அந்த மழை நாங்கள் ஆரம்பிக்க வேண்டிய 5 மணிக்கு சரியாக அது நிறுத்தப்பட்டது. நான் கட்டளை கொடுத்து ஜெபித்த போது கர்த்தர் மழை அங்கே அந்த இடத்துல நிறுத்தினார். அது பெரிய ஒரு சாட்சி. மழை நிறுத்தப்பட்டது. நாங்கள் எந்த தடையும் இல்லாதபடி அந்த தண்ணீரிலே அந்த தண்ணீர் பட்ட அந்த சவுண்ட் சிஸ்டம் எல்லா எக்யூப்மெண்ட்ஸையும் நாங்கள் திரும்பவும் பயன்படுத்தி அந்த கூட்டத்தை முதல் நாள் செய்தோம். அது பெரியவர்களுக்கு ஒரு சக்சஸ் ஆக இருந்தது. அது 2ஆம் நாள் 3ஆம் நாள் இப்படி இந்த கூட்டங்கள் மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் கிருபையாய் அந்த கூட்டங்களை ஆசீர்வதித்தார். ஒவ்வொருத்தருக்கு நான் என்னுடைய இருதயத்தின் அடி ஆழத்தில் இருந்து உங்களுக்கு நான் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்தும் எங்களுக்காகவும் உங்களுடைய ஊழியங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். என்றால் நாங்கள் பல பகுதிகளுக்குள்ளே கடந்து போய் ஊழியம் செய்கிறோம். சில பகுதிகளுக்கு நாங்கள் போகிற போது சில வேளைகளிலே நான் திரும்பி வருவேனோன்று எனக்கு தெரியாது. என்னுடைய மனைவியிடத்திலே நான் சில பொருட்களை எடுத்துக்கொண்டு உடுப்புகளை எடுத்துக்கொண்டு நான் புறப்படுவேன். என்றால் சில பயங்கரமான என்ன சொல்கிறது எதிர்ப்பு நிறைந்த பகுதிகளுக்குள்ளே போகும்போது சில வேளைகளிலே எனக்கே தெரியாது நான் திரும்பி வருவேன் சொல்லி. அப்படிப்பட்ட எதிர்ப்புகள், பயங்கரமான மரண அச்சுறுத்தல்கள், மரணத்தின் விளிம்புகள் வரைக்கும் சில ஊழியங்களிலே நாங்கள் போயிருக்கிறோம். எனவே எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக, சபை ஊழியத்துக்காக, அதே இடத்துல அதிகமாக நாங்கள் சில சுவிசேஷ ஊழியங்களுக்காக உடைய தனிப்பட்ட ஜெபங்களிலே ஜெபித்துக் கொள்ளுங்கள். எங்களுடைய எல்லா ஊழியத்திலையும் தேவன் மகிமைப்பட வேணும். நான் ஒரே ஒரு காரியத்துக்கு நான் என்னுடைய டீமுக்கு நான் சொல்லுகிறது, நாங்கள் வாழப்போகிறது ஒரு கொஞ்ச காலம். ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு பிறகு எங்களுக்கு வந்து மனம் சொல்லும், செய்ய சொல்லி, மனதுல அநேக விருப்பங்கள் ஒரு கர்த்தருக்காக அப்படி செய்ய வேணும், இப்படி செய்யணும். ஆனால் எங்களோட சரீரம் அதற்கு இடம் கொடுக்காது. நான் சொல்றது விளங்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு உங்களோட பொடி அதுக்கு இடம் கொடுக்காது. என்றால் மனதுல அநேக விருப்பங்கள் வரும், ஆனால் பொடி அதற்கு இடம் கொடுக்காது. என்றால் குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு என்னுடைய பொடி அங்கே செயல்படுவதற்கு அது மறுக்கும். ஆனால் மனதுல அநேக ஆசைகள் வரும். ஆனால் நாங்கள் இருக்கிற இந்த பலத்தோடு நாங்கள் கர்த்தருக்காக செய்ய வேண்டிய காரியங்களை நாங்கள் முழுமையாக செய்தவர்களாக அவர்களை பார்க்கிற போது, உண்மை உத்தமமான ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்தார். அப்படி ஒரு வார்த்தை அவர்கிட்ட இருந்து கடைசி நேரத்துல நமக்கு அப்படி ஒரு வார்த்தை நம்மளை பார்த்து பேசுவோம். உண்மை உத்தமமான ஊழியக்காரியே, உண்மை உத்தமமான ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்தார். அந்த வார்த்தை மனுஷனிட்ட இருந்து நமக்கு வர வேண்டாம், கர்த்தரிடத்துல இருந்து. நாங்க அவருடைய சமூகத்துல போய் அவருடைய சமூகத்துல நிக்கிறோம். அவர்களை பார்த்து அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை சொல்லவும். அதே போல இந்த சங்கமம் வானொலி உங்களுக்கு கொடுத்த பொறுப்பை, உங்களுக்கு கொடுத்த பணியை நீங்கள் உண்மை உத்தமமாக நீங்கள் செய்கிறீர்கள். எனவே நிச்சயமாக அந்த அவார்ட், அந்த 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 பரிசு, அந்த
உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனவே நாங்கள் ஆண்டுடைய வார்த்தைக்குள்ளே நாங்கள் போவதற்கு முன்பதாக ஒரு சிறிய செபத்தோடு கூட நாங்கள் கர்த்தருடைய வசனத்தை நாங்கள் தியானிக்கலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த வேளையில உண்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். இந்த ஆண்டவரே, சங்கமம் வானொலி, இந்த நித்திய வெளிச்சம், இந்த ப்ரோக்ராம் ஆண்டவரே, இதுல இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கருத்துல நான் மறுபடியும் கொண்டு வருகிறேன். இப்பொழுது ஆவியானவரை நீ உன்னுடைய பிள்ளைகள் மத்தியிலே அசைவாடும்படியாக நான் சொல்லுகிறேன். ஒழுங்கின்மையும் வறுமையுமாயிருந்த இந்த உலகத்தை ஒழுங்காக்கி இருளை நீக்கி வெளிச்சத்துக்குள்ளே முதலாவது இந்த உலகத்தை நடத்தின பரிசுத்த ஆவியானவரே, இப்பொழுது எங்கெல்லாம் இந்த சத்தத்தை உங்களுடைய பிள்ளைகள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் இருக்கிற அறைகளுக்குள்ளே, அவர்கள் இருக்கிற வீடுகளுக்குள்ளே, அவர்களுக்குள்ளே பெரிய மாற்றத்தை ஆவியானவர் இப்பொழுது உண்டாக்கத்தக்கதாக உம்முடைய பிரசன்னம், உம்முடைய மகிமை இப்பொழுதே வல்லமாக இறங்கும்படியாக நான் சொல்கிறேன். ஒரு பலத்த மகிமை, ஒரு பலத்த அபிஷேகத்தை உம்முடைய பிள்ளைகள் இப்பொழுது பார்ப்பார்களா, அதை உணர்வார்களா. அறைகள் தேவ மகிமையினாலே நிரம்பட்டு, அறைகள் தேவ பிரசன்னத்தினாலே நிரம்பட்டு, இவர்கள் இருக்கிற கம்பவுண்ட், அந்த எல்லைகள் முழுவதும் உம்முடைய தெய்வீக மகிமையினாலே நிரம்பட்டு, இவர்களுடைய சரீரங்கள் பரிசுத்த ஆவியானுடைய மகிமையினாலே இப்பொழுது நிரம்பட்டு, நிரப்புங்க பரிசுத்த ஆவியான். உடைய பிள்ளைகளை நிரப்பி அருளுங்க, நிரப்பி அருளுங்க. உடைய மகிமை மகிமை மகிமை, அளவில்லாத தேவ மகிமை, ஒரு அளவில்லாத தேவ பிரசன்னம் சரீரங்களை நிரப்பட்டு, ஆண்டவரே, சரீரங்கள் இருக்கிற பலவீனங்கள் எது மாற்றட்டு, மனதில் இருக்கிற போராட்டங்கள், கவலைகள், கண்ணீர், வேதனை, தனிமை உணர்வுகளை அதை எடுத்து போட்டுட்டு, நீங்க பக்கத்துல இருக்கிறீங்க என்பதை உங்களுடைய பிரசன்னம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு காட்டி கொடுக்கட்டும், அதை காண்பிக்கட்டும். நீங்க அருகில் இருக்கிறீங்க என்றதை இந்த பிரசன்னம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆறுதலாய் மாறட்டும். இப்பொழுதே ஆறுதலாய் மாறட்டும், ஆறுதலாய் மாறட்டும், ஆறுதலாய் மாறட்டும். பரிசுத்த ஆவியானுடைய இன்ப பிரசன்னத்தை உங்களுடைய பிள்ளைகள் அதிகமாய் இப்பொழுது ஆண்டவரை உணர்வார்களாக, உணர்வார்களாக. இவர்கள் அறியாமலே இவர்களுக்குள்ள இருந்து உடைய ஜீவ நதி புறப்படட்டும் அப்பா. ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுக்குள்ள இருந்து அந்நிய வாசை புறப்படட்டும், அபிஷேகம் புறப்படட்டும், மகிமை இறங்கட்டும். இருக்கிற இடத்துல உங்களுடைய பிள்ளைகள் இப்பொழுது உங்களுடைய மகிமையை பிரத்யட்சமாய் உணர்வார்களாக, உணர்வார்களாக. ஒரு பலத்த அபிஷேகம் உடைய பிள்ளைகளுக்குள்ளே ஆண்டவர் ஒரு பெரிய ஆண்டவரை மாற்றத்தை ஆண்டவரே இப்பொழுது கொண்டு வருவதாக, கொண்டு வருவதாக, கொண்டு வருவதாக. எல்லா தடைகள், எல்லா ஆண்டவரை எதிரான எல்லா விதமான போராட்டங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே அவைகள் நிர்மூலமாக்கப்பட்டு போவதாக, நிர்மூலமாக்கப்பட்டு போவது. கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய கரம் உங்களுடைய பிள்ளைகளை இப்பொழுது தொடட்டு, 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 தொடட்டும் ஆண்டவரே. விசேஷமாக ஆண்டவரை இதுல இணைந்திருக்கிற ஆண்டவரே, ஒரு சகோதரிக்காக நான் ஜெபிக்கிறேன். அவருடைய நெஞ்சு பகுதியில அடிக்கடி உண்டாகிற அந்த பெயின் ஆண்டவரே, இப்பொழுதே நான் பேசிக்கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே mighty name of Jesus, mighty name of Jesus, mighty name of Jesus, mighty name of Jesus. அந்த 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 பெயின் இப்பொழுது இருந்து அது முற்றாக ஆண்டவரே பரிபூர்ணமாக அது எடுபடுவதா, நிரந்தர சுகத்தை, சம்பூரணமான சுகத்தை கர்த்தர் கட்டளையிடுவீராக, கட்டளையிடுவீராக. உங்களுடைய மகிமை பெரிதாய் உங்களுடைய பிள்ளைகள் மேலே இருக்கட்டும். இந்த வார்த்தை வேளையை நீர் ஆசீர்வதி, இதில் உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், 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 ஆமென். நான் இந்த நாளிலே கூட
ஆண்டவருடைய வார்த்தை பகுதியை நாங்கள் தியானிக்கலாம். யோவான் 15வது அதிகாரம் 4வது வசனம். யோவான் 15வது அதிகாரம் 4வது வசனம் சொல்கிறது, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். இந்த இடத்துல நிலைத்திருத்தல், நிலைத்திருத்தல் என்றால் என்ன? இந்த இந்த 15வது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற போது இந்த நிலைத்திருத்தல், நிலைத்திராவிட்டால் இப்படிப்பட்ட வார்த்தை பதங்கள் கிட்டத்தட்ட 11 தடவைகள் வருகிறது. 11 தடவைகள் இந்த நிலைத்திருத்தலை குறித்து இந்த இடத்திலே பரிசுத்த ஆவியானவர் இங்கே யோவான் மூலமாக அங்கே எழுதி வைத்திருக்கிறார். இதனுடைய கிரேக்க பதத்தை நாங்கள் மூல அந்த வார்த்தையை நாங்கள் பார்க்கிற போது இந்த நிலைத்திருத்தல் என்பதற்குரிய அந்த பதம் மிமோ, எம்இ-என்ஓ, மினோ, மினோ என்று சொல்லப்படுகிறது. இந்த மினோ என்பதனுடைய அர்த்தம் தங்கியிருத்தல், வசித்தல், ஒட்டி கொண்டிருத்தல், பிரியாமல் இருத்தல், தொடர்ந்து இருத்தல். இப்படிப்பட்ட இந்த அர்த்தங்கள் அந்த இடத்திலே சொல்லப்படுகிறது. அதாவது தங்கி இருத்தல், வசித்தல், ஒட்டி கொண்டிருத்தல், பிரியாமல் இருத்தல், தொடர்ந்து இருத்தல். அப்படியானால் இந்த இடத்துல இங்கே நாங்கள் பார்க்கிற போது இங்கே தங்கி இருத்தல், தங்கி இருத்தல் என்று சொன்னால் அந்த கொடி, அந்த செடியை சார்ந்திருத்தல், அதிலேயே தங்கியதே என்று சொன்னால் ஜீசஸ், இயேசு இன்றைக்கு அவர் ஒரு செடியாகவும் இந்த 15வது அதிகாரத்திலே நீங்களும் நானும் கொடிகளாகும் அங்கே அதிலே வர்ணிக்கப்படுகிறது. ஆண்டவர் அப்படித்தான் அதிலே உவமையாக அந்த இடத்திலே அதை எழுதி வைத்திருக்கிறார். திராட்சை செடியிலிருந்து உண்டாக்கப்பட்ட கொடிகளாகத்தான் நீங்களும் நானும் இருக்கிறோம் என்று சொல்லி அந்த இடத்துல சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த செடிதான் நிலத்துக்குள்ளாக அது போய் அந்த வேர் பகுதி கூடாக நிலத்துல இருக்கிற ஊட்டச்சத்துக்கள், அது தண்ணீரா இருக்கலாம், மற்ற போஷணை பொருட்களாக இருக்கலாம், எல்லாவற்றையும் உறிஞ்சி எடுத்து இந்த கொடிக்கு சப்ளை பண்றது இந்த செடி. அப்ப அந்த செடி இல்லாமல் இந்த கொடியால வாழ முடியாதுதான் அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார். இப்ப ஜீசஸ் இல்லாமல் ஒரு தேவனுடைய பிள்ளையாலே வாழ முடியாது. அப்படியானால் இந்த செடி என்ன செய்யுது என்றால் அத்தனை ஊட்டச்சத்துக்களை இந்த கொடிக்கு எடுத்து கொடுக்கிறபடியால இந்த கொடியானது அது சுயத்துல சார்ந்திருக்காதபடி ஆண்டவரில் எப்பயும் ஒரு தங்கி வாழுகிற வாழ்க்கை, ஒரு தங்கி இருக்கிற ஒரு ஜீவி, அவரிலேயே தங்கி, அவராலே அன்றி என்னால வேறு ஒன்றுமே செய்ய முடியாது என்ற அளவுக்கு இந்த கொடியானது இயேசுவிலே எப்பொழுதும் தங்கி வாழவும். அப்படி வாழ தவறுகிற போதுதான் அங்க பிரச்சனை உண்டாகும். அவரை சார்ந்து கொள்ளுதல், அவர்களே தங்கி இருத்து, அது மிக மிகமான முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அடுத்தது ஒட்டி கொண்டிருத்தல். ஒட்டி கொண்டிருத்தல் சொன்னா ஒரு முழு ஒரு பசை. இன்னைக்கு எத்தனையோ பசைகள் வருகிறது, பயங்கரமான கம் எல்லாம் இருக்கு. நாம ஒரு பொருளை எடுத்து ஒட்டி விட்டோம்னா இன்னொரு பொருளை கலட்டில அதையும் பிச்சு கொண்டுதான் வரும். அந்த அளவுக்கு பசைகள் இருக்கு. அத மாதிரிதான் நாங்க எப்பயும் அவரோடு கூட நாங்கள் வாழுகிற அந்த வாழ்க்கை நிமித்த அவரை எங்களை பிரிக்க முடியாத ஒரு உறவு. இயேசுவோடு நம்முடைய ஜீவியத்தை பிரிக்க முடியாது. அந்த அளவுக்கு அவரை அப்படியே நாங்கள் பற்றி ஒட்டி கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை. அதனாலதான் அங்கே யோவான் 15:5 சொல்லுகிறார், என்னை விட்டு பிரிந்து நீங்கள் ஒன்றும் செய்ய மாட்டீர்கள், ஒன்றும் செய்ய மாட்டீர்கள். அப்படியானால் ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜெப வாழ்க்கையா இருக்கலாம், வேத வாசிப்பா இருக்கலாம், எல்லாவற்றிலையும் நாங்க ஒரு நாள் கூட அவரை விட்டு பிரியாத
அவரோடு சேர்ந்து ஒட்டி வாழுகிற வாழ்க்கை. அப்பதான் அது அவர்கிட்ட இருக்கிற அத்தனை போஷணை பதார்த்தங்களையும் அது கனிய உப்புகளாக இருக்கலாம், இந்த கொடிக்கு தேவையான அத்தனை நன்மைகளும் அந்த செடியில இருந்து அந்த கொடிக்குள்ள அது போய் உறிஞ்சப்பட்டு கொண்டு, ஏன்னா அந்த அந்த ஒட்டி கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை, அவரோடு இணைந்திருக்கிற ஒரு ஜீவியம், அது மிக முக்கியமானது. அடுத்தது அவரோடு கூட சேர்ந்து பசிக்கிற ஒரு வாழ்க்கை. அதாவது பசித்தல் என்று சொன்னால் உண்மையாக ஒரு வீட்டினுடைய சொந்தக்காரன் ஒரு வீட்டுல வாழுவதற்கும் ஒரு விருந்தாளி ஒரு விசிட்டர் அந்த வீட்டுல வந்து வந்து போறதுக்கு வித்தியாசம் இருக்குது. அந்த விருந்தாளி அங்க வசிக்க மாட்டார், அவர் விசிட் பண்ணிட்டு போவார், இருந்து போட்டு. இன்னைக்கு அதிகமான கிறிஸ்தவர்கள் விசிட்டரா தான் இருக்கிறாங்க, விருந்தாளிகளை போலதான் இருக்கிறாங்க. அவர்கள் தேவ சமூகத்துக்கு வருவார்கள், தேவனை பார்த்து ஒரு மணித்தியாலும் ஜெபிப்பார்கள். பிறகு அவங்களோட வாழ்க்கையை நாங்க ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா அவங்களோட வேலை ஸ்தலத்துல அவங்களோட சொந்த ஜீவியத்துலலாம் நாங்க பார்க்கணுமா இருந்தால் அங்க ஒரு வித்தியாசமான ஒரு உலக பிரகாரமாக உலக மக்கள் வாழுகிறதை விட மோசமான ஒரு வாழ்க்கை வாழ்வார். ஆனா ஜெபம் என்று வருகிற போது ஒரு மணித்தியாலும் பயங்கரமா ஜெபிப்பாரு. அவர்கள் என்னென்று சொன்னால் அவங்க விசிட் பண்ணி கொண்டு வர, ஆனால் ஒரு சொந்த வீட்டுல வாழுகிறவன் அங்கே வாழ்வான். ரெண்டாவது அவன்ட வீடு, அவன் கட்டின வீடு, அது அங்கதான் அவன்ட எல்லாம் இருக்கிறது. அவன்ட சமையல் அறையோ அவன் கழிவறையோ அவன் படுக்கிற நித்திரை பண்ணுகிற அந்த நித்திரை செய்கிற அறையோ எல்லாம் அதுக்கு இருக்கிறதால அவருடைய ஜீவியம் அந்த வீட்டை சார்ந்ததாக இருக்கிறது போல நம்முடைய வாழ்க்கையும் எப்பொழுதும் கர்த்தரை சார்ந்ததாக அவரோடு கூட தங்கி வாழுகிற ஒரு வாழ்க்கை, அவரோடு கூட இணைந்து வாழுகிற வாழ்க்கை. நீங்கள் யோவான் 14:23 நாங்கள் பார்க்கிற போது, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் நான் அவனோட கூட வாசம் பண்ணுவேன், இதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் இந்த உறவு இந்த உறவு 24 hours 24 மணித்தியாலமும். சிலர் சொல்லுவாங்க, அப்படி வாழ முடியுமா, அப்படி ஜீவிக்க முடியுமா? ஜீவிக்க முடியும். நாம அலுவலகத்துல இருந்தாலும் அவரோடு கூட இருக்கிற அந்த உறவுல நாம சரியாக வாழலாம். நாங்க வாகனத்துல பிரயாணம் பண்ணுகிற போதும் அப்படி வாழலாம். என்ற வாழ்க்கையில நான் கண்டு கொண்டதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் அதிகமாக நான் வாகனத்துல பிரயாணப்படுகிற போது, வாகனத்தை சில நேரங்களை செலுத்துகிற போதெல்லாம் நான் கர்த்தரோடு கூட தான் நான் அவருடைய பிரசன்னத்துல அதிகமாக நான் அந்நிய பாஷையில பேசிக்கொண்டே நான் வாகனத்தை விட்டுக்கொண்டேன். ஏனென்றால் அந்த 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 அவர் இல்லாமல் எங்களாலே இனி ஜீவிக்க முடியாது, அவராலே அல்லாமல் எங்களால் இனி வாழ முடியாது. இப்ப இந்த தேவ பிரசன்னத்தை, தேவனுடைய மகிமையை நாம எப்பொழுதும் நாம உணர்கிற ஒரு அனுபவம் நமக்கு இருக்கும். தேவனுடைய பிரசன்னத்தை அனுதினம் அது சாப்பிடுற வேலையாக இருந்தாலும் சரி, தூங்குகிற வேலையாக இருந்தாலும் சரி, அலுவலகத்துல நாம இருக்கிற வேலையா இருந்தாலும் சரி, அன்றன்று உள்ள அப்பம் அந்த ஸ்தாபகர் சொல்லுவார், அவருடைய கர்த்தருக்குள்ள நித்திரையடைந்து விட்டார், சொல்லுவார் தன்னுடைய அலுவலக வேலை காலங்கள்ல அவருடைய டேபிள்ல 2 சேர் இருக்கும். அதுல ஒரு சேர் அவர் இருப்பார், இன்னொரு சேர் இன்னொரு கதிரை எம்டியா தான் இருக்கும். ஆனால் அந்த சேர் அவர் எதற்கு வைத்திருந்தார் என்று சொன்னாலும், ஜீசஸ் இருக்கிறது தன்னுடைய பக்கத்துல, அதுல யாரும் இருக்கிறதுக்கு அனுமதிக்க மாட்டார், அதுல அவர் இருக்கும், அவர் எனக்கு பக்கத்துல இருக்கு. அது அவருடைய விசுவாசம். ஒரு தேவ மனுஷன் அப்படி விரும்பணும், கர்த்தரோடு நான் வாழ வேணும், அவரோட நான் ஜீவிக்க வேணும், அவரோட இருக்கணும், அவரோட நான் ஒட்டி கொண்டு இருக்கணும். அப்ப எப்பயும் நாம் அவரோட ஒட்டி கொண்டிருப்போமாக இருந்தால், அவரோட வாழ்வமா இருந்தால், தேவ பிரசன்னத்தை நாம அனுபவிச்சு கொண்டிருக்கோம். நம்மளோட வாழ்க்கையில அது நம்மளை வழிநடத்த ஆரம்பிக்கும். பாருங்க, மோசேஸ் சொல்லுகிறார், நீங்க என்னோட வரலன்னு சொன்னால் நான் போக மாட்டேன், என்னைய நீங்க கொண்டு போகவும் வேணாம், நானும் வர மாட்டேன், நீங்க என்னோட வரணும். அப்ப உங்களுடைய பிரசன்னம் என்னோட வரணும். அப்ப ஆண்டவர் பாருங்க, அவர்
அப்படி கேட்டதால என்னவோ இந்த இடத்துல அந்த வனாந்தர பாதையில கர்த்தர் அவர்களோட கூட போனதுக்கு அடையாளம். பகலில மேக ஸ்தம்பம் மூவ் பண்ணி கொண்டு, இரவுல அக்கினி ஸ்தம்பம் மூவ் பண்ணி கொண்டு. அந்த மேக ஸ்தம்பம் எழும்பலையா, அக்கினி ஸ்தம்பம் எழும்பலையா, அவர்களுடைய கூடாரத்தை பெயர்க்கவே மாட்டார்கள். அந்த கூடாரத்துல அவர்கள் அப்படியே தங்கி இருப்பாங்க. இப்ப இத்தனை சில நேரங்கள மாசம் கணக்கா போகும், அது வரைக்கும் அவங்க இருப்பாங்க. ஏன்னா அது இல்லாமல் வாழ முடியாது. தேவ பிரசன்னம் இல்லாமல் நம்மளால ஜீவிக்க முடியாது. அப்ப கர்த்தரோடு அந்த தங்கி வாழுகிற ஒரு வாழ்க்கை. அடுத்தது தொடர்ந்து வாழு, தொடர்ந்து இருத்து. அதை ஒரு நாள் 2 நாள் மட்டுமில்ல, 1 மாதம் 2 மாதம் மட்டுமில்ல, உங்களோட வாழ்க்கையில முடிவு பரியந்தம், கடைசி பரியந்தம் அவரோடு கூட இணைந்து சேர்ந்து வாழுகிற அந்த உயர்வான ஒரு அந்த ஆவிக்குரிய அனுபவத்துக்குள்ளே ஜீவிக்கிற ஒரு வாழ்க்கை. இது தேவ பிள்ளைக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. எனவே அந்த ஒரு ஒரு தேவ பிள்ளை தொடர்ச்சியாக, அதனால கொலோசியர் 2:6 நாங்கள் பார்க்கிறோம், நீங்கள் கிறிஸ்து இயேசுவை கர்த்தராக ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டு அவர் மேல் கட்டப்பட்டு உபதேசிக்கப்பட்டபடி விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்துடன் அதில் நிலைத்திருங்கள். அவருக்குள் கட்டப்பட்டு, அவர் மேல கட்டப்பட்டு, அவருக்குள்ள வேர் கொண்டு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் சொன்னால், எப்பொழுதும் நாம் அவரோடு கூட நடக்கிற ஒரு வாழ்க்கை. அப்படி நாம நடக்கிற எங்களுடைய வாழ்க்கையை நாங்க ஒப்பு கொடுப்போமாக இருந்தால், நம்மளோட வாழ்க்கை நிலைத்திருந்தால், அவரோடு கூட நாங்கள் நிலைத்திருந்தால், நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்கும் என்றால், யோவான் 15வது அதிகாரத்திலே 7வது 8வது வசனத்தை பார்க்கிற போது இந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் என்றால், அந்த நிலைத்திருக்கிற அந்த மனிதனுடைய சத்தத்தை அல்லது ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். இதே அதிகாரத்துல வச்சுதான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தரோடு நிலைத்து வாழுகிற, அவரோடு சேர்ந்து நடக்கிற ஒரு மனிதனுடைய விண்ணப்பம் கேட்கப்படும். நீங்கள் என்னை நிலைத்திருந்து என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இதுதான் தேவனுடைய வார்த்தை. அவரோடு நிலைத்து வாழுகிறேன். அதனாலதான் சோதம் குமாரா அழிக்கப்பட போகிறது. கர்த்தர் அதை அழிக்கிறதுக்கு முன்பதாக ஆபிரகாமுக்கு அதை வெளிப்படுத்துகிறார். ஏண்டா, ஆபிரகாம் கர்த்தரோடு நடக்கிற ஒரு மனுஷன், அவன் தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு மனுஷன், அவரோடு கூட வாழுகிற ஒரு மனுஷன். அவன் அந்த இடத்துல அவன் ஜெபிக்கிறான். ஆனால் அவன் கடைசியில அவன் இன்னொரு ஜெபத்தை, ஒரு நீதிமான அவன் கேட்டிருந்தா ஒரு அழிவு வந்திருக்காதுன்னு நான் விசுவாசிக்கிறேன். அவன் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தோடு அவன் நிறுத்தி விட அந்த ஜெபத்தை. ஆனாலும் ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்கிறார். அப்ப அந்த இடத்துல அந்த மனுஷனுடைய ஜெபத்தை கேட்டு கேட்டு ஒவ்வொரு கட்டமாக ஆண்டவர் அங்கே குறைச்சு கொண்டு வர நீதிமான்களுடைய அளவை. ஆனா கடைசியில ஒரு நீதிமான் என்று சொல்லியிருந்தால் நிச்சயமாக அந்த இடத்துல ஒரு அழிவை அந்த சோதோம் குமாரா பட்டணம் சந்திக்க நாங்க ஒரு நீதிமான் இருந்தான். நான் அப்புறம் ஒரு கட்டத்தோட பயத்துல அந்த அதுக்கு அடுத்த ஜெபத்துக்குள்ள போறதுக்கு அவர் விரும்பல, அதை நிப்பாட்டிட்டேன். அத மாதிரிதான் நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்பட வேண்டுமாக இருந்தால், யாருடைய ஜெபம் கேட்கப்படும் என்றால், கர்த்தரோடு கூட நிலைத்து வாழுகிற மனுஷன், அவரோடு சேர்ந்து நடக்கிற மனுஷன், அவரோடு கூட சேர்ந்து வாழுகிற மனுஷன், அவருடைய பிரசன்னத்திலே நடக்கிற மனுஷன், அவருடைய மகிமையை சுமக்கிற மனுஷன், அவர் இல்லாமல் வாழ முடியாது என்று சொல்லி அவருடைய சமூகத்தை அதிகமாக நாடுகிற ஒரு மனுஷன். தாவீது ஒரு ராஜாவாக இருந்தும் அவர் அதை நாடினார். தாவீது ஒரு ராஜா. ஆனால் அவர் சொல்லுகிறார், நான் 1000 நாள் ஆகாமிய கூடாரத்துல வாழுகிறதை பார்க்கிறோம், கர்த்தருடைய சமூகத்துல அவருடைய ஆலயத்துல வாழுகிற ஒரு நாள் எனக்கு மேலானது என்று சொல்லுகிறார். அரண்மனை வாழ்க்கையை விட தேவ சமூகத்துல அவர் நடக்கிறதையும், தேவ சமூகத்துல இருக்கிறதையும்,
தேவ சமூகத்துல தேவனோட கூட சஞ்சரிக்கிறதையும் அதிகமாக அங்கே தாவீது விரும்பினார். தாவீதுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்டதான ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு ஆசை விருப்பம் கர்த்தருடைய சமூகத்துல வாழுகிறது, கர்த்தருடைய சமூகத்தை நாடுகிறது. ஒரு ராஜாவே அப்படி, அந்த தாவீதே அப்படி விரும்ப முடியுமா? அவரை விட பிஸியானாக்கள் நாங்க இல்லை, தாவீதை விட பிஸியானாக்கள் இல்லை. ஆனா நம்மளோட வாழ்க்கையில நாங்க இன்னைக்கு தேவனோட நடக்கிறதுக்கும் தேவனோட சஞ்சரிக்கிறதுக்கு நாங்க பல சாட்டுப்போக்குகளை இன்றைக்கு அதிகமான தேவ ஜனங்கள் சொல்லுகிறார்கள். நாங்கள் எப்பொழுதும் அவரோட கூட நாங்கள் நிலைத்திருக்கிற போது நம்முடைய ஜெபம் கேட்கப்படும். இரண்டாவது, அவரோடு கூட நாங்கள் நிலைத்திருக்கிற போது நாங்கள் அதிகமான கனிகளை கொடுப்போம். 15 யோவான் 15:8 சொல்லும், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். நமக்குள்ள இருந்து அதிகமான கனிகள், அப்படியானால் அங்கே நாங்கள் அதிகமான பலன் கொடுக்கிறவர்களாக நாம மாறுவோம். நம்ம பலன் கொடுக்கிறவர்களாக நாங்க மாற்றப்படுவோம். நாங்க ஒரு பிரயோஜனம் உள்ள ஒரு மனுஷர்களாக, பிரயோஜனம் உள்ள வாழ்க்கை வாழுகிற மனிதர்களாக எங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றி நாங்க எங்களுக்குள்ள இருந்து நமக்கு அதிகமாக கிறிஸ்துவை போல வாழுகிற தேவ ஜனங்கள் இன்றைக்கு அரிதாக இருக்கிறாங்க. அவர்களுக்குள்ள அங்க அந்த செடிக்குள்ள இருக்கிற அத்தனை சுபாவங்களும் தன்மைகளும் இன்றைக்கு தேவ பிள்ளைகளுக்குள்ள அது வெளிப்படணும். ஏன் வெளிப்படுது இல்லைன்னு சொன்னா, அந்த அவர்கள் இணைந்திருக்கிற அந்த நிலைத்திருக்கிற அந்த காரியத்திலே ஏதோ இடத்திலே பிரச்சனை இருக்குது. அதனால அவர்களாலே அந்த செடிக்கு ஏற்ற வண்ணமாக அவர்களால வாழ முடியல, கனி கொடுக்க முடியாது ஒரு சூழ்நிலைக்குள்ள அவங்க இருக்கிறாங்க. ஏன்னா கனி கொடுக்கிறதுக்கு அவர்களுக்கு நல்ல ஊட்டச்சத்து வேணும், அந்த நல்ல நல்ல போஷண பதார்த்தம் வேணும், தண்ணீர் வேணும். அப்ப இந்த செடிதான் அதை கொடிக்கு சப்ளை பண்ண வேணும். ஆனா அந்த சப்ளை பண்றதுல எங்கேயோ இடத்துல ஒரு ஒரு தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறதால இன்னைக்கு அதிகமான தேவ ஜனங்களினாலே கனி கொடுக்க முடியவில்லை. நாங்க உலகத்துக்கு உப்பாக, உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்க வேண்டிய இன்னைக்கு தேவ ஜனங்கள் இன்றைக்கு அதிகமாக மாறி அவர்கள் உலகத்துக்கு ஒரு இருட்டை போல, இல்லைன்னு சொன்னால் அவர்களுடைய வாழ்க்கை ஒரு அந்தகார வாழ்க்கையை போல வாழத்தக்கதாக இன்றைக்கு சத்துருவானவன் ஏதோ ஒரு இடத்திலே தேவ ஜனங்களை இன்றைக்கு அவன் பிடித்து மயக்கிக் கொண்டிருக்கிறான். எனவே மூன்றாவது, சீஷராக மாறுவீர்கள். நம்ம அவரோட நிலைத்திருந்தால் அவரை போல அப்பொழுது நீங்கள் என் சீஷராய் இருப்பீர்கள் தான் சொல்லுங்க. என்னில நிலைத்திருந்தால் என் சீஷராய் இருப்பீர்கள். கிறிஸ்துவை போல அவர் எப்படி வாழ்ந்தார்? அவர் குருவை போலதான் சீஷன். குரு எப்படி இருக்கிறார் என்பதை சீஷன் நாங்கள் பார்க்கிறோம். அந்த குரு கோவப்படுகிறவராக இருந்தால் சீஷனும் கோவப்படும். குரு அடிக்கிறவராக இருந்தால் சீஷனும் அடிப்பார். குரு அங்கே பொறாமை கொள்ளுகிறவராக, எரிச்சல் கொள்ளுகிறவராக இருந்தால் சீஷனும் அப்படித்தான் வேண்டாம். குருவை பின்பற்றுகிறவன் தான் சீஷன். அப்ப இயேசுவை உண்மையாக பின்பற்றி அவர்களே நிலைத்திருக்கிறவன் இயேசுவை போலவே இருப்பான். ஒரு தேவ பிள்ளை உண்மையாக கர்த்தரோடு நடக்கிறாளா என்பதை எப்படி நாங்கள் பார்க்கலாம் சொன்னால், அவனுடைய வாழ்க்கை இயேசுவை போல இருக்கிறதா? சீஷன், அதான் சீஷன். அந்த சீசத்துவத்துக்குள்ளே அவன் வாழுகிறது. அப்படி வாழுகிற ஒரு ஜீவியம் எனவே ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு தேவையாக இருக்கிறது. மாறாக அந்த தேவ பிள்ளை நிலைத்திராவிட்டால் என்ன நடக்கும் என்று சொல்லி இந்த இடத்திலே சொல்லப்படுகிறது. அதை நான் சுருக்கமாக சொல்லி நான் முடிக்கிறேன். அங்கே தேவனோடு கூட நிலைத்து ஒரு தேவனுடைய பிள்ளை வாழாவிட்டால் முதலாவது அவர்கள் வெளியே எறியப்படுவார். ஆனால் உறவு அறந்து போகும். கர்த்தரோடு கூட ஒரு மனுஷனால நிலைத்திருக்க முடியாது. தேவ பிள்ளையா நிலைத்திருக்க உறவு, அந்த ரிலேஷன்ஷிப் அது இல்லாமல் போய்விடும். அவர்கள் கர்த்தரோடு நாங்கள் வாழுகிறோம், இருக்கிறோம், கர்த்தர் எங்களோடு இருக்கிறார் என்று சொன்னாலும் கூட, இப்ப ஒரு வீட்டுக்குள்ளேயே நான் அண்மையில ஒரு குடும்பத்தை நான் சந்தித்த போது
பல வருஷங்களாக கணவன் மனைவி ஒரே வீட்டுக்குள்ளதான் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து பேசுகிறது இல்லை. ஆனால் வெளியிலிருந்து பார்க்கிற போது அந்த ஊர் மக்களுக்கெல்லாம் தெரியும் இவர்கள் ஒன்றாகத்தான் இருக்கிறாங்க. ஏன்னா ஒரே வீட்டுக்குலாம் இருக்கிறாங்க. இவர் சமைச்சு வைப்பா, அவர் சாப்பிடுவார், வீட்டை கழுவி வைப்பார், வேலைக்கு போயிடுவார், வேலை முடிச்சு இரவுக்கு வருவார், வந்து அவர் குளிச்சுட்டு திரும்ப சாப்பாடு எடுத்து சாப்பிட்டு அவர் படுத்துவார். எந்த கதை பேச்சுமே இல்லை பல வருஷங்களா. இது உறவு அந்த இடத்திலே உடைந்த போன ஒரு நிலை. ஆனால் வெளியிலே பார்க்கிறவர்களுக்கு ஒரே வீட்டில் தான் இருக்கிறார்கள், ஆனா அவங்க நல்லா தான் இருக்கிறாங்கன்ற மாதிரி தான் இருக்கு. ஆனா உள்ள போய் பார்க்கிற போதுதான் தெரிகிறது அந்த உறவிலே பிரச்சனை. அதே போலதான் இன்றைக்கு அதிகமான தேவ பிள்ளைகள் இந்த உறவை, தேவனோடு தாங்கள் வைத்திருக்கிற அந்த உறவை அவர்கள் இன்றைக்கு உடைத்திருக்கிறார்கள். அந்த உறவிலே இன்றைக்கு விரிசல் வந்திருக்கிறது. எனவே இந்த உறவு அது சரியாக்கப்பட வேண்டும். எனவே அப்படி அந்த உறவுல அவர்கள் ஒரு ஒரு உடைவை சந்திக்கிற போது அவர்கள் வெளியே அவர்கள் எறியப்படுகிறது போல அவருடைய வாழ்க்கை அப்படி மாறிவிடும். இரண்டாவது, அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்ற அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு வாடி போனதை போல அவருடைய வாழ்க்கையிலே ஒரு 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 வறட்சி. இன்னைக்கு அதிகமான தேவ ஜனங்களால ஜெபிக்க முடிகிறது இல்லை, ஆவியில நிரம்பி துதிக்க முடிகிறது இல்லை. நம்ம பார்க்கலாம் அதிகமானவர்கள வாழ்க்கையில ஒரு ஆவிக்குரிய வறட்சி நிலை என்றால் அவர்கள் கர்த்தரோடு நிலைத்திருக்கிறது இல்லை. அதனால ஒரு ஒரு ஆவிக்குரிய நிலையிலே அவர்களுக்கு ஒரு வறட்சி நிலை என்றால் அவர்களோட வாழ்க்கை வாடி போய்விட்டது. அதாவது இந்த செடியில இருந்த அந்த கொடி துண்டிக்கப்பட்டால் கொஞ்ச நாளுக்கு நாள் அது அப்படியே வாடி சருகாக போய் காய்ந்து போய் அது பிறகு பார்த்தால் அது பிரயோஜனம் இல்லாமல் போய். அதே போலதான் இன்னைக்கு தேவனுடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில வறட்சி, ஆவிக்குரிய வறட்சி. இந்த வறட்சி நிலை அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய சேதத்தை உண்டாக்கிவிடும். அந்த வறட்சி நிலைக்கு போகக்கூடாது. அடுத்தது மூன்றாவது, அங்கே அப்படிப்பட்ட ஒரு வறட்சி நிலை என்ன எங்கே கொண்டு வந்து நிறுத்தும் சொன்னால் அக்கினியிலே போடப்படாது பலனில்லாத ஒரு வாழ்க்கை, பிரயோஜனமற்ற ஒரு வாழ்க்கை. இப்படிப்பட்ட ஒரு பிரயோஜனமற்ற ஒரு வாழ்க்கைக்குள்ள வாழ்வதற்கு இயேசு நமக்காக இரத்தம் சிந்தி நம்மளை அவருடைய அவ்வளவு பிரயாசத்தோடு கூட எங்களை மீட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப அவன் அவ்வளவு பிரயாசப்பட்டு எங்களை மீட்டெடுத்ததுக்குரிய காரணம் என்னன்னு சொன்னால் நாங்கள் பலன் கொடுக்கிறவர்களாக மாற வேண்டும். எனவே அப்படிப்பட்டதான ஒரு ஒரு வாழ்க்கைக்குள்ள ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்துக்குள்ள நம்முடைய வாழ்க்கை கட்டப்படுகிற போது நிச்சயமாய் நம்முடைய ஜீவியம் ஆசீர்வதிக்கப்படும். எனவேதான் நாங்கள் மறுபடியும் நான் அதை வாசிக்கிற யோவான் 15:4 என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுப்பீர்கள். கர்த்தர் இந்த இடத்திலே பேசின வார்த்தை. எனவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையிலே கூட நாங்கள் தேவனோடு எப்பொழுதும் வாழுகிற, அவரோடு கூட சஞ்சரிக்கிற, அவருடைய பிரசன்னத்தை உணராத நாட்களும் சொல்லி நம்முடைய வாழ்க்கையில ஒன்றுமே இருக்கக்கூடாது. அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து அதுக்குள்ள வாழுகிற காலையில நாங்க எழும்பி நாங்க அவருடைய பிரசன்னத்திலேயே நம்முடைய வாழ்க்கைய தொடங்கும், அது எங்களை நடத்த தொடங்கும். அவருடைய வார்த்தை நாங்க அதிகமாக தியானிக்க வேணும், அவருடைய வசனத்தை அதிகமாக தியானிக்கும். இது ரெண்டும் தேவை. சிலர் சொல்லுவாங்க வசனம் மட்டும் இருந்தால் போதும், அது மட்டும் இருந்தாலே நமக்கு போதும். இன்னும் சிலர் சொல்லுவாங்க அபிஷேகம் இருந்தா போதும், வல்லம் இருந்தா போதும், வார்த்தை தேவையில்லை. ஆனால் உண்மையாக ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ரெண்டு தேவை, வார்த்தையிலும் வல்லமையிலும். கர்த்தருடைய வசனத்திலே நாம நிரம்பி வாழணும், கர்த்தருடைய ஆவியானுடைய அபிஷேகத்திலே நாம ரெண்டு சிறகுகள். பறவைக்கு ரெண்டு சிறகுகள். ஒன்று டெமேஜானாலும் அதால பறக்க முடியாது, அதனால சரியாக சமநிலையில செயற்பட முடியாது. அதே போலதான் ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கிற நமக்கு கர்த்தருடைய ஆவியானுடைய வல்லமை, அபிஷேகம், பிரசன்னம், அதே போல அவருடைய வசனம் ரெண்டையிலையும் நாம வளர 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 வளர
ஆவிக்குரிய வாழ்க்கை செழிப்புள்ளதாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கும். இன்னும் பச்சை பசேல் என்று சொல்லி நம்மளோட வாழ்க்கை செழிக்கும். அதனோடாக அநேகர் நம்மளோட வாழ்க்கையில் இருக்கிற கனிகளை பார்த்து கிறிஸ்துவை அறிந்து கொள்வார்கள். அவருடைய நாமம் மகிமைப்படும். கண்களை மூடி நாங்கள் செபிக்கலாம். பரிசுத்தம் உள்ள தகப்பனே, இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் செபிக்கிறோம். என்னிலே நிலைத்திருங்கள். என்னில நீங்க நிலைத்திருக்காவிட்டால் உங்களால ஒன்றுமே செய்யக்கூடாது என்று சொல்லி அழுத்தமாக சொன்ன நல்ல ஆண்டவரே, இந்த வேளையில இந்த சத்தத்தை கேட்டு இந்த இணைப்புல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக தனித்தனியாக பேர் வேறாக நான் செபிக்கிறேன். அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஆழமாக்கப்படட்டும். இவர்கள் இன்னும் அதிகமாக உங்களை நிலைத்திருப்பார்களாக, இன்னும் அதிகமாக கனி கொடுப்பார்களாக, ஆண்டவரை அதிகமான பலனை கொடுப்பார்களாக, கர்த்தருக்காக இவர்கள் எழும்பி பிரகாசிப்பார்களாக. உங்களுடைய மகிமையுள்ள கரம் இவர்களை தொடர்ந்து நடத்தட்டும் என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். விசேஷமாக சங்கமம் வானொலி நேயர்கள் ஒவ்வொருத்தரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வானொலி ஆண்டவரே இது இருக்க இருக்க விருத்தி அடையட்டும். இந்த பணி ஆண்டவரை இன்னும் அநேக தேசங்களுக்குள்ள போய் அநேக ஜனங்களை ரட்சிக்கட்டும். கர்த்தருடைய கரம் இதனோடு கூட இருக்கட்டும் என்று செபிக்கிறேன். உங்களுக்காக கூட செபிக்கிறேன். நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை உங்களுடைய மகனுக்கு கூட அதிகமாக கர்த்தர் கொடுங்க. இதனோடு சம்பந்தப்பட்ட சகல இந்த நிர்வாகம் ஆண்டவரை எல்லாரையும் நீங்க பொறுப்படுங்க. கர்த்தர் கிருபையாக கூட நடத்தும்படியா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். தேங்க்யூ அங்கிள். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய ஊழியத்தை ஆசீர்வதிப்பாராக.